நான் விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. நான் விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. நான் தூங்கினா எதிரி களை விதைப்பான், ஜெப மறந்தான் எதிரி ஜெயம் பெறுவான். நான் தூங்கினா எதிரி களை விதைப்பான், ஜெப மறந்தான் எதிரி ஜெயம் பெறுவான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, நான் விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா 9ஆம் அதிகாரத்திலே மறுரூப மலையில் நடந்த சம்பவங்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். முக்கியமான இந்த வேளையில் ஸ்பெஷலி இன்வைட்டட் அப்படின்னு போடுவோம். சில பேரை பிரத்யேகமாக அழைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், உங்களை சிறப்பாக உங்களை அழைக்கிறோம். மற்றவங்களாம் நாங்கள் அழைக்கலை, உங்களை தான் நாங்கள் பிரத்யேகமாக அழைச்சிருக்கோம், கட்டாயம் வரணும்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மறுரூப மலைக்கு கடந்து செல்லும் பொழுது 12 சீடர்களே 3 பேரை மட்டும் ஸ்பெஷலாக அழைச்சிட்டு போகிறாரு. அது சில அந்த வளையத்தில், நெருங்கிய வளையத்தில் யார் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேதுரு இருந்தார், யாக்கோபு, யோவான் இருந்தார். இவர்களைத்தான் முக்கியமான சில இடங்களெல்லாம் கூட்டி செல்கிறார். யவீருவின் வீட்டில் அவனுடைய மகள் மரித்திருந்த பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதற்கு அங்கு போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுதும் மற்றவர்களெல்லாம் வெளியே பற்றிட்டு இந்த 3 சீடர்களை மட்டும் அழைத்து சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே முக்கியமான கட்டம், அந்த மலைக்கு ஜெபம் பண்ணுவதற்கு அழைத்து செல்கிறார். அவர் மறுரூபமானதுனால அந்த மலைக்கு பேர் மறுரூப மலை. அந்த மறுரூப மலைக்கு போனால் தான் நான் மறுரூபம் ஆகுவேன்னு சொல்லி நம்ம நினச்சிடக்கூடாது. மறுரூப மலையில் இடம்பெற்றிருந்த இயேசு கிறிஸ்து எங்கே இடம்பெற்றிருந்தாலும் சரி, அவருடைய பாதத்தண்டையிலே விழித்திருந்து காத்திருக்கும் பொழுது நம்ம இருக்கிற இடம் எதுவாக இருந்தாலும் சரி, அங்கு நாம் மறுரூபம் அடைய முடியும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இங்கே என்ன நடந்துச்சு, நேற்றைய தினத்தில் தியானித்தபடி 30வது வசனத்தில் 9:30 மோசே, எலியா 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடைய சம்பாஷணை பண்ணினார்கள். ஒரு பெரிய மோசே வந்துட்டார், எலியா வந்துட்டார். அப்போ எவ்வளவோ பேசுகிறது காரியம் இருக்குது. இயேசு கிறிஸ்து கேட்டிருக்கலாம் மோசேட்ட, எப்படி நீங்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்களை நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்க, எவ்வளோ பொறுமையோடு இருந்தீங்க, இப்படி காரியங்களை பேசியிருக்கலாம். எலியாட்ட சொல்லும் பொழுது, எப்படி நீங்கள் ஆகாப்புடைய ரதத்துக்கு முன்னால் ஓடி வந்தீங்களே, இப்படி பல்வேறு காரியங்களை பேசியிருக்கலாம். நானும் நீங்களும் அப்படி தான் பேசியிருப்போம். ஆனால் ஆண்டவர் எதை பற்றி 3 பேரும் உட்கார்ந்து என்ன பேசினாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமிலே நிறைவேற்ற போகிற தமது மரணத்தை குறித்து பேசினார்கள். இப்போ எனக்கு உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. அந்த மரணம் யாருக்காக? எனக்காக. இப்போ ஆண்டவர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு பெரிய பைபிள் கான்ஃபரன்ஸ் போட்டு அதில் வேறு எதையும் தியானிக்கலை, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து பேசினார்கள். இந்த மரணத்தை குறித்து என்ன பேசினாருன்னு சொல்லி ஒருவேளை இவங்க கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், கூட்டு போனவங்க கேட்டிருந்தாங்கன்னா அதை நம்ம பதிவு செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் முக்கியமான நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த 9ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் பேதுருவும் அவனோடு இருந்தவரும் நித்திரை மயக்கமாக இருந்தார்கள். முக்கியமான நேரம். பேதுரு தன்னுடைய லெட்டரில் எழுதியிருக்கலாம், யோவான் எழுதியிருக்கலாம், யாக்கோபு எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை, யோவான் எழுதியிருக்கலாம். பட் என்னாச்சு, எழுத முடியல. காரணம், 3 பேரும் முக்கியமான நேரத்தில் தூங்கிட்டாங்க. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களில் ஆண்டவர் பேசுகிற நேரத்துலலாம் தூங்கிடுறோம்.
அவர் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிற நேரத்தில் நல்ல நித்திரையில் இருக்கும். இந்த 3 பேரும் இப்போ மட்டும் இல்லை, கெத்செமனே தோட்டத்திலையும் ஆண்டவர் அழைத்து செல்லும் பொழுதும் தூங்கினாங்க. பேதுரு தூங்கினதுனால நிலைச்சு நிற்க முடியல, மறுதளிச்சிட்டார் ஆண்டவர். இப்போ தூக்கம், நித்திரை மயக்கம் வந்து அநேக நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோற்று போவதற்கு அது காரணமாக இருக்குது. நானும் நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். இந்த மறுரூபத்தை பெற வேண்டும் என்றால், ஆண்டவருடைய சாயலை பெற வேண்டும் என்றால், அவரோடு கூட நான் அமர்ந்திருக்கிற நேரம் அமைதியான நேரமாக, பரிசுத்தப்படுத்திக் கொள்கிற நேரமாக அமைய வேண்டும். அவரோட நித்திரை மயக்கம் என்னாச்சு, முக்கியமான ஒரு மேட்டரை அவங்க அறிந்து கொள்ள முடியாமல் போச்சு. அதனால் என்ன சொல்கிறார் பேதுரு, அந்த மரணத்தை வந்து தடுத்து போடுறாரு. நீங்கள் மரணம் அடையக்கூடாதுன்னு சொல்லி அவரை எதிர்த்து நிற்கிறாரு. ஒருவேளை அன்றைக்கி 3 பேர் பேசிக்கிட்டு இருந்ததை அவங்க டீட்டெயிலாக கேட்டிருந்தாருன்னா, அந்த மரணம் எதுக்காக, எனக்காக, இந்த தேசத்துக்காக, எல்லா மக்களுக்காகன்னு சொல்லி அதை உணர்ந்திருக்க முடியும். அதை அறியாததுனால ஆண்டவரே நீர் மரணம் அடையக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாரு. இன்றைக்கு அதை தடுத்து நிறுத்திருந்தாருன்னா நானாக ரட்சிப்பு பெற்றிருக்க முடியாது. இப்போ நித்திரை மயக்கத்தில் இருந்தவர்கள் முக்கியமான ஒன்றை இழந்து போனார்கள். இன்றைக்கு நானும் கூட நித்திரையாக இருக்கிற நேரத்தில் அநேக ஆவிக்குரிய வல்லமையை பெறுவதற்கு இழந்து போகிறேன். விழித்திருப்போம், ஜெபிப்போம், கர்த்தர் தருகின்ற மகா வல்லமையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.